எல்லோருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு திங்க் பிஃபோர். இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் பாடம் 7, புதிய பாடப்புத்தகம் 12ஆம் வகுப்பு வரலாறு. இதில் 20 புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 13 கூடுதல் ஒரு மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல புத்தக ஒரு மதிப்பெண் வினா. முதல் கேள்வி, தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? இந்த கேள்விக்கான விடை அக்டோபர் 17, 1940. இந்த பாடத்தில் புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்களில் நிறைய கேள்விகள் ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்குது. இந்த 12ஆம் வகுப்பு வரலாறில் 7வது பாடத்தை முக்கியமாக படிச்சுக்கோங்க இந்த பாடத்தை. அடுத்து 2வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பு. பின் வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்து முஸ்லீம் லீக் கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நவகாளி. இந்த 4 தான் 1. ஆகஸ்ட் நன்கொடை, லன்லித்கோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப் பந்த். இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங். 4. ஸோ ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. 3வது கேள்வி, முக்கியமான கேள்வி. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது? விடை வேவல் பிரபு. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது? ஆன்சர் வேவல் பிரபு. அடுத்து 4வது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்க குடியரசுத் தலைவர். ஆன்சர் எப்டி ரூஸ்வெல். எப்டி ரூஸ்வெல். 2வது கேள்வி, சீன குடியரசுத் தலைவர். ஆன்சர் சியாங் கே சேக். இது நம்பர் 1. இது 2. பிரிட்டிஷ் பிரதமர். 3. வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்து வச்சுக்கோங்க. காந்தியடிகளை பற்றி ஒரு இது சொல்லியிருப்பார். அது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜப்பான் பிரதமர் டோஜா. 4க்கு டோஜா. இந்த கேள்விக்கான விடை 4, 3, 2, 1. ஆப்ஷன் இ. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? இந்த கேள்விக்கான விடை 1939. 6வது கேள்வி, மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி. அதாவது செய் அல்லது செத்துமடி யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வியோட விடை தெரியுது. கேள்வியிலிருந்தே நம்ம எப்படி இன்னொரு கேள்விக்கான ஆன்சரு அப்படி சொல்லி நம்மளே பார்த்துக்கணும். மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? 6வது கேள்விக்கான விடை வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என அழைப்பு விடுத்தார். முக்கியமான கேள்விங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பொம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர்? ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் எந்த இயக்கம்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. அதை பார்த்து வச்சுக்கணும். விடை உஷா மேத்தா. உஷா மேத்தா. விடை உஷா மேத்தா. 8வது கேள்வி, இந்த பாடத்தில் நிறைய கேள்விகள்
டிஎன்பிஎஸ்சிலேயோ வர போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. மற்ற பாடங்களில் நீங்கள் பார்க்கும்போது சில முக்கியமான கேள்விகள் தான் தெரியும். இதில் தென்படுறது எல்லாமே முக்கியமான கேள்விகளாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஒன்பதாவது கேள்வி, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது, அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து 1942 தொடங்கியிருக்கு. இதிலிருந்து நமக்கு ஒரு கொஸ்டினையும் நம்மளே உருவாக்கி அதற்கான ஆன்சரையும் நம்மளே இதிலே பார்த்தாச்சு. இந்த 9வது கேள்வியில் இந்தியாவின் அரச பிரதிநிதி யாருன்னு கேட்டிருக்காங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி ஆன்சர் லன்லித்கோ பிரபு. அடுத்து 10வது கேள்வி, கூற்று காரணம் இந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 10வது கேள்விக்கான கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. அதற்கான காரணம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. இந்த கேள்விக்கான விடை கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஆ தான் சரியான கூற்று. பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கூற்றுமே சரிதான். அப்போ கேள்விக்கான விடை இதான். அடுத்து 11, இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? முக்கியமான கேள்விங்க. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? விடை ஜப்பான். அடுத்து டிஎன்பிஎஸ்சி கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறேன். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ஆகும் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் படைப்பிரிவினோட பெயர் இந்திய தேசிய இராணுவத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேள்விக்கான விடை ஜான்சி ராணி படைப்பிரிவு. ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கான படைப்பிரிவின் பெயர் வந்து ஜான்சி ராணி படைப்பிரிவு. 13வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வர்ற கேள்வியெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? விடை சிங்கப்பூர். முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. 14வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? விடை செங்கோட்டை, புதுடெல்லி. அடுத்த கேள்வி, 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி. அப்போ சிம்லா மாநாடு வந்து 1945 வந்து நடைபெற்றிருக்கு. அந்த மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை வேவல் பிரபு. முன்னாடி வந்து நம்ம லன்லித்கோ பிரபுவை பற்றி பார்த்துருந்தோம். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதி வந்து லன்லித்கோ பிரபு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்லா மாநாட்டை கூட்டிய போது அரசு பிரதிநிதி. இந்த சிம்லா மாநாடு 1945 நடைபெற்றது. இது வந்து வேவல் பிரபு. 2 கேள்விக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கணும். அடுத்த கேள்வி, 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? 1946 அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னாலே 1946 வந்து அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இந்த 1946 வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 4th டைப்பில் கேட்பாங்க. அமைச்சரவை தூதுக்குழு அதனுடைய வருடம் 1946. அப்பொழுது வந்து இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு 2 கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து இருக்குது.
நம்மளா உருவாக்கி நம்மளா ஒரு படிச்சுக்கணும். அடுத்த கேள்வி 17வது கேள்வி. சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், ராயல் இந்திய கடற்படை கழகம், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, ராஜாஜி திட்டம். இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், இரண்டாவது ராஜாஜி திட்டம், மூன்றாவது இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, நான்காவது ராயல் இந்திய கடற்படை கழகம். இந்த கேள்விக்கான விடை ஆ. அடுத்த கேள்வி 18. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை இதை முன்னாடியே பார்த்துருந்தோம். அடுத்து நேரடி நடவடிக்கை நாள், ஆகஸ்ட் கொடை, தனிநபர் சத்தியாகிரகம். இது சரியான பொருத்தம். முதல்ல வந்து ஆகஸ்ட் கொடை வரும், இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம், மூன்றாவது இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, நான்காவது நேரடி நடவடிக்கை நாள். நீங்கள் இதற்கான இயரை நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா பொறுத்து வந்து கரெக்டாக நீங்கள் பொறுத்திடலாம். கேள்விக்கான விடை இ. அடுத்து 19வது கேள்வி. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர். ஆன்சர் கிளெமெண்ட் அட்லி. நாற்பது. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? முக்கியமான கேள்வி. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ஆன்சர் ஜூன் 1948. இந்த 20 கேள்விகளோட புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து முடியுது. இந்த இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இந்த பாடத்தில் உள்ள 7வது பாடம். இது 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் உள்ள 7வது பாடத்தில் முக்கியமான கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. நிறைய கேள்விகளை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. வாங்க அடுத்து கூடுதல் வினாக்கள் 13 கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். அடுத்து கூடுதல் வினாக்களில் முதல் கேள்வி. காந்தியடிகள் அறிவித்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஏற்று முதல் நபராக தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கான விடை வினோபாவே. காந்தியடிகள் அறிவித்த தனிநபர் சத்தியாகிரகத்தை ஏற்று முதல் நபராக தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் வினோபாவே. ஆன்சர். அடுத்து ஆகஸ்ட் கொடையை அறிவித்த அரச பிரதிநிதி லன்லித்கோ பிரபு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. அமெரிக்காவின் முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட நாள் 1941 டிசம்பர் 7. அடுத்த கேள்வி. கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு இந்தியா வருகை தந்த ஆண்டு. விடை 1942. இந்த 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி வந்து லன்லித்கோ பிரபு இருந்தார். அவர் தான் ஆகஸ்ட் கொடையை அறிவித்த அரச பிரதிநிதி. இதே 1942 கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தாங்க. அடுத்த கேள்வி. வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் 1944 வரை ஏற்படுத்தப்பட்டிருந்த தேசியவாத அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க. வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் 1944 வரை ஏற்படுத்தப்பட்டிருந்த தேசியவாத அரசு. விடை தம்லுக் லூட்டியா சர்க்கார். அடுத்த கேள்வி. புரட்சியாளர்களின் மீது இந்த கூடுதல் வினாக்கள்லாம் இந்த பாடத்தில் உள்ள கூடுதல் வினாக்கள் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி. புரட்சியாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசம்கரின் ஆட்சியாளர்.
விடை WL பிராட்லி. அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. சுபாஷ் சந்திரபோஸ் சந்தித்த ஜப்பான் பிரதமர். முன்னாடி நீங்கள் பொறுத்துக்க டைப்பில் பார்த்துருப்பீங்க ஜப்பான் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி நம்பர் 4 புத்தக ஒரு மதிப்பெண் வினாக்களில் வந்து கேள்வி நம்பர் 4 ஜப்பான் பிரதமர் டோஜோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சுபாஷ் சந்திரபோஸ் வந்து சந்தித்த ஜப்பான் பிரதமர் யாருன்னா டோஜோ, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி. நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி என்ற படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர். முன்னாடியே வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவுக்கு பெயர் வந்து ஜான்சி ராணி. இந்த நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து ஜான்சி ராணி என்ற படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவங்கன்னா டாக்டர் லட்சுமி. விடை டாக்டர் லட்சுமி. அடுத்த கேள்வி நேதாஜியை பற்றி முக்கியமான கேள்வி. நேதாஜிக்கு ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கியவர். நேதாஜிக்கு ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கியவர் வந்து ஹிட்லர். அடுத்த கேள்வி. இம்பாலை நோக்கிய ஜப்பான் படைகளின் நகர்வில் இந்திய தேசிய இராணுவ படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர். அதாவது இம்பாலை நோக்கி ஜப்பான் படைகளின் நகர்வில் இந்திய தேசிய இராணுவ படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் வந்து ஷா நவாஸ். அடுத்த கேள்வி. தல்வார் என்ற கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்ற வாசகத்தை எழுதிய மாலுமி. முக்கியமான கேள்வி. தல்வார் என்ற கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்ற வாசகத்தை எழுதிய மாலுமி BC தத்து. அடுத்த கேள்வி. இந்திய விடுதலையின் போது இங்கிலாந்தில் ஆட்சி செய்த கட்சி. இந்திய விடுதலையின் போது இங்கிலாந்தில் ஆட்சி செய்த கட்சி வந்து தொழிலாளர் கட்சி. அடுத்து இடைக்கால அமைச்சரவை சார்பாக மார்ச் 1947 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இடைக்கால அமைச்சரவை சார்பாக மார்ச் 1947 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் லியாகத் அலிகான். ஆன்சர் லியாகத் அலிகான். அடுத்து இந்த ஆகஸ்ட் கொடையை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். லன்லித்கோ பிரபு வந்து 1940 ஆகஸ்ட் மாதம் சில சலுகைகளை வந்து இந்தியர்களுக்கு தருவதாக கூறியிருந்தார். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல முடியாத தேதியில் வந்து டொமினியன் அந்தஸ்து, அதிக இந்தியர்களை கொண்டு செயற்குழுவை விரிவாக்கம் செய்தல், சிறுபான்மையினர் உரிமைகளை அங்கீகரித்தல், போருக்கு பின் இந்திய அரசியல் சாசனத்தை இந்தியர்களே வரையறை செய்தல், இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள். லலித் பிரபு வந்து 1940 ஆகஸ்டில் சில சலுகைகளை இந்தியர்களுக்கு தருவதாக அறிவித்திருக்காரு. அவை முறையே குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஃபர்ஸ்ட் ஒன்று, குறிப்பிட்டு சொல்ல முடியாத தேதியில் டொமினியன் அந்தஸ்து, அதிக இந்தியர்களை கொண்டு செயற்குழுவை விரிவாக்கம் செய்தல், 2வது, 3வது சிறுபான்மையினர் உரிமைகளை அங்கீகரித்தல், 4வது போருக்கு பின் இந்திய அரசியல் சாசனத்தை இந்தியர்களே வரையறை செய்தல். லலித் இதில் வந்து ஆகஸ்ட் கொடையின் சிறப்பு. அடுத்து வேறு ஏதாவது முக்கியமானது இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து ரகசிய வானொலி ஒளிபரப்பு பற்றி ஒரு சிறப்பு கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, வெள்ளையனே முதல் பாயிண்ட்டு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் புரட்சியாளர்களால் வானொலி பயன்படுத்தப்பட்டது ஆகும். 2வது பாயிண்ட்டு, அதன் ஒளிபரப்பு ஓரிடம் என்று இல்லாமல் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம் மாறிக்கொண்டே இருந்தது. 3வது பாயிண்ட், இந்த ஒளிபரப்பை உஷா மேத்தா என்பவர் தொடங்கினார். ரகசிய வானொலி ஒளிபரப்பு பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கேன். 4வது, இந்த ஒளிபரப்பு மதராஸ் வரை கேட்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அடுத்து முக்கியமானது ஏதாவது கேட்டாங்கன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போக்கினை கூறுக அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருப்பாங்க. அடுத்து ராஜாஜி திட்டம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ முழுமையாக இறுதி வரையும் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த மவுண்ட் பேட்டன் அவரையும் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. அவரை பற்றியும் சில கேள்விகள்லாம் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.